வெயில் காலம் ஆரம்பிச்சாலே காமெடிக்கு பஞ்சம் இல்ல. நம்ம ஆளுங்க வெயில் காலத்துல பண்ணுனா முரட்டு சம்பவங்களை தான் இந்த வீடியோ ஃபுல்லா பார்க்க போறோம். இந்த வீடியோ பாக்குறதுக்கு ரொம்ப சூப்பரா இருக்கும். அதனால மிஸ் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். முன்னெல்லாம் சமைக்கணும்னா எல்லாரும் கிச்சனை பார்த்து தான் போவாங்க. இப்ப என்னடான்னா எல்லாரும் மொட்டை மாடியை பார்த்து போக ஆரம்பிச்சுட்டாங்க. கிச்சன்ல சமைக்கிறதா இருந்தா கூட லேட் ஆகும். அதுவே பாருங்க மொட்டை மாடியில வெயில்ல சமைக்கும் போது எவ்வளவு சீக்கிரத்துல சமைக்கிறாங்கன்னு. அந்த அளவுக்கு அடிக்குது நம்ம நாட்டுல இப்ப வெயில். அடிக்கிற வெயிலுக்கு உங்க வீட்டுல ஏசியோ அல்லது ஏர் கூலரோ இல்லைன்னா கவலைப்படாதுங்க. அதுக்காகத்தான் அக்கா உங்களுக்காகவே சிம்பிளா ஒரு ஐடியா கொடுக்குறாங்க. அக்காவோட ஐடியாவை ஃபாலோ பண்ணாலே போதும், உங்களுக்கு 10 பைசா செலவு இல்லாம அரை பாட்டில் தண்ணியை வச்சுக்கிட்டு உங்களால குழு குழுன்னு படுத்து தூங்க முடியும். பஸ்ல ஏசி இருந்து பாத்துருப்பீங்க, ட்ரெயின்ல ஏசி வச்சு பாத்துருப்பீங்க, ஏன் கார்ல கூட ஏசி வச்சு பாத்துருப்பீங்க. ஆனா அண்ணனோட ஐடியாவை பாருங்க, ஒரு ஆட்டோல கூட ஏர் கூலரை மாட்டி எவ்வளவு குழு குழுன்னு போறாருன்னு. கோயிலுக்கு போயிட்டு வந்தா உன் மனசுல இருக்கிற கஷ்டம் குறையும்னு வீட்டுல சொல்லி அனுப்புனாங்க. ஆனா கோயிலுக்கு வந்ததுக்கு அப்புறமா தான் தெரிஞ்சிச்சு அதோட பெரிய கஷ்டம் கோயில்ல தான் இருக்குன்னு. அடிக்கிற வெயில்ல கொஞ்சம் கூட சூட்ட தாங்க முடியாம எப்படி ஓடுறாங்கன்னு பாருங்க. வெயில் காலம் வந்தாலே சும்மா இருந்தாலே வேர்க்கும். அதுல இந்த மாதிரி விபரீத வேலைகள் செஞ்சா எப்படி இருக்கும். அடுப்புல பிரியாணி பண்ணணும்னு நினைச்சு பிரியாணி வெந்ததோ இல்லையோ, நான் வெந்ததான் மிச்சம். ஒரு சட்டி பிரியாணிக்கு ஆசைப்பட்டு அக்கா எப்படி வந்து மாட்டிக்கிட்டாங்கன்னு பாருங்க. அடிக்கிற வெயிலுக்கு வீட்டுல ஏசி ஃபேன் இல்லைன்னா தூங்கவே முடியாது. ஆனா நம்ம பசங்களுக்கு அந்த கவலை கிடையாது. எப்படி ஆளுக்கு ஒரு ஏசி ஃபேனை வச்சு தூங்குறாங்கன்னு மட்டும் பாருங்க. என்ன ஒரு புத்திசாலித்தனம். வெயில் காலம் வந்தாலே அடிக்கடி குளிக்கணும்னு தோணும். குளிக்கிறதுக்கு தண்ணி இல்லைன்னா கவலைப்படவே தேவையில்ல. உங்க வீட்டை ஒரு ரவுண்ட் சுத்திட்டு வந்தாலே போதும். குளிச்சது போல் இருக்குதா. அடிக்கிற வெயிலுக்கு அக்காட உடம்பு சோட்டை ஏசியால தணிக்க முடியலன்னு ரூம் ஃபுல்லா தண்ணியை ஊத்தி அதுக்கு மேல படுத்து உருண்டு புரண்டு விளையாட ஆரம்பிச்சுட்டாங்க. வீட்டுக்குள்ள கூட இருக்க முடியல, இதுல கரண்ட் வேற இல்லாம கிடக்க முடியும். அடிக்கிற வெயில தெரியாம பைக் எடுத்துட்டு வந்து போகவும் முடியாம நிக்கவும் முடியாம அக்கா படுற பாடு இருக்கே. இதுக்கப்புறம் வெயில் காலம் வந்தா அக்கா பைக்க கொஞ்சம் கூட தொட்டு பார்க்க மாட்டாங்க. அந்த அளவுக்கு அக்கா நொந்து போயிட்டாங்க. அடிக்கிற வெயிலுக்கு ஒருத்தர் என்னடானா முட்டையை உடைச்சு மொட்டை மாடியில ஆம்லேட் போடுறான். சிறப்பான ஆள்வி. 1 hour later. இன்னொருத்தர் என்னடானா எண்ணெய் சட்டியை வச்சு அதுல அப்பளம் பொரிக்கிறான். அதுல வேற அது எவ்வளவு சூப்பரா பொரிக்குதுன்னு பாருங்க. என்னடா நடக்குது நம்ம நாட்டுல.